ஹாய். எந்த விஷயமுமே ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். நீங்க போக போக பண்ண என்ன ஆகும்னா, அதே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா ஆயிடும். அ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஏதோ ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க அத வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா திரும்ப 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 அத வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் அத ட்ரையல் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அத புதுசா அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டேஸ்ட் உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப திரும்ப அத வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. புடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தான் நீங்க யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு படிக்க புடிக்கலன்னு வச்சுக்கோங்க. படிக்க புடிக்கல அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு ஹேபிட்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலைகளுமே கஷ்டமான வேலைகள்னு சொல்ல முடியாது. ஆனா, படிக்கிற வேலைகள் ரொம்ப கஷ்டமான வேலையா எனக்கு தோணலங்கிறத தாண்டி, நம்ம அதுல என்ன ரொம்ப மூளைக்கு மட்டும் தான் நம்ம கஷ்டம் குடுக்குறோம். படிக்கணும், கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸ்ட்ரெயின் பண்ணுது கண்ணு, மூளை. மத்தபடி கை, கால் எல்லாம் அப்படியே சிட்டிங்ல படிக்கிறோம், இல்ல உட்கார்ந்துட்டு படிக்கிறோம், இல்ல நின்னுட்டு வாக்கிங்ல படிக்கிறோம், ஸ்டாண்டிங்ல படிக்கிறோம். இந்த மாரி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து நம்ம பாடிக்கு நம்ம எஃபோர்ட் போடுற மாரி எனக்கு தெரியல, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு படிக்கிற விஷயம்ங்கிறது மூளைக்கும், நம்ம கண்ணுக்கும் தான் ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.